தக் லைஃப் படம் பார்க்குறேன். என்னோட 3, 4 சீட்டுக்கு அப்புறமா குழந்தைங்களோட வந்திருந்தேன். அதில ஒரு குழந்தை ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு கட்டத்துக்கு மேல, "அம்மா எப்பம்மா இந்த படம் முடியும்? எப்பம்மா இந்த படம் முடியும்னு" சொன்னதுக்கு அப்புறமா, அங்க இருந்த ஆடியன்ஸ் கிட்டேருந்து சரியான லாஃப்டர் சவுண்ட். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷன்ல, ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்ல, உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் எஸ்டிஆர் உடைய நடிப்புல மிக பிரம்மாண்டமா ரெடி ஆகிய திரைப்படம் தான் தக் லைஃப். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டரா இருக்கிற கமல், அவர் வந்து தத்தெடுத்து வளர்க்குற ஒரு பையனா நம்ம சிலம்பரசன் இருக்காரு. சிலம்பரசனுடைய அப்பா வந்து இறந்து போறாரு. அதுக்கு காரணம் கமல் தான் அப்படின்றத கமல் சுத்து வட்டாரத்தில் இருக்க ஒருத்தர் வந்து சொல்றாரு. அதை நம்பி கமல் மேல ரிவெஞ்ச் எடுக்கிற நம்ம சிலம்பரசன். ஒரு கட்டத்துக்கு மேல கமல் உயிரோட இருக்காரா, இல்ல சிலம்பரசன் உயிரோட இருக்காரா? கமல் வந்து சின்ன வயசுல சிலம்பரசனுக்கு ஒரு சத்தியம் பண்ணார். அந்த சத்தியத்தை காப்பாத்துறாரா இல்லையான்றதான் இந்த படத்துடைய கதையா இருக்கு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு. அந்த 5 வண்ண பூவேன்ற சாங் எப்பப்பெல்லாம் வருதோ, நம்மளே அறியாம ஏதோ ஒரு இடத்துல மனம் உருகி ஒரு சின்ன கண்ணீர் நம்ம கண் ஓரத்தில் வருது. அந்த அளவுக்கு அந்த பவர்ஃபுல் மியூசிக்கை நம்ம கேட்கும்போது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் 2 கேரக்டர்ஸ், த்ரிஷா அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அவங்க 2 பேருடைய கேரக்டர்ஸும் படத்தில் ரொம்ப மினிமமாக வராங்க. ஆனால் 2 பேருடைய கேரக்டர்ஸ் எஃபெக்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.